வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நெல்லிக்காய் முடித்து ரஃப்பாக போட்டு காமிச்சோம் இல்லைங்களா. நெல்லிக்காய் முடித்து அதிலே ஜாஸ்மின் நாட் மாதிரி 2 டிசைனில் போட்டு காமிச்சோம் இல்லைங்களா. அதில் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் நம்ம வந்து நெல்லிக்காய் முடித்து சாதாரண நெல்லிக்காய் முடிச்சில் நம்ம வந்து ஒரு கூடை போட போகிறோம். இது வந்து 2 ரோல் ஆகும். இதுக்கு வந்து 32 ஒயர் நம்ம வெட்டணும். 32 ஒயரில் 8 அடிக்கு வெட்டணும். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 அடியில் இந்த மாதிரி 32 ஒயர் நம்ம வெட்டிக்கணும். இப்போ 32 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் 8 அடியில். இப்போ இதை வந்து நம்ம பூ போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்குவோம். 2 ஒயர் எடுத்து சரிசமமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ரோல் ஒயரில் அதையும் இப்படி இந்த நீட்டுக்கு வச்சுட்டு உங்களுக்கு ஒரு அரை அடிக்கு, ஏன்னா இந்த அடி இதை தான் நம்ம அடி போட போகிறோம். ரோல் ஒயரில் நம்ம அடி போட போகிறதில்ல, அதனால் ஒரு அரை அடிக்கு நம்ம குறைச்சி மடிச்சுக்குவோம். இப்படி மடித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 ஒயரை சரிசமமாக மடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு இந்த ரோல் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. இப்படி இந்த இந்த மேல் பக்கம் வந்து இப்படி இருக்கணும். இது வந்து இப்படி உள்பக்கமாக இருக்கணும். இப்படி இந்த வளைஞ்ச ஒயர் வந்து ரைட் சைடில் பார்த்த மாதிரியும், இந்த மோல்டான ஒயர் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரியும் ஆரம்பத்துலேயே பிடிச்சி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஒயர் எடுத்து எப்படி போட்டுக்குவோம். இது வந்து இந்த வளைஞ்ச ஒயரை ரைட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த ஒயரை எடுத்து இன்னொரு ஒயரை இப்படி போட்டுக்கணும். நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சரியாக கரெக்டாக வச்சுக்குவோம். இந்த வளைஞ்ச ஒயர் வந்து எல்லா ஒயர்லேயுமே ரைட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போது இதுதான் ரோல் ஒயர் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம வச்சது. இந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டுக்கலாம். இது வந்து செகண்ட் ஒயர். இந்த செகண்ட் ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும் போட்டுக்கணும். அடுத்தது தேர்ட் ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பு செகண்ட் லூப் ரெண்டுத்துலேயும் போட்டுட்டு இப்போ நாட்டை டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு பேசிக் ஆம்லா நாட் நமக்கு கிடச்சிரும். இந்த இது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த கிராஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு, சரியாக இல்லைன்னா நம்ம திரும்பி போட்டுக்கலாம். இது வந்து இப்போது கரெக்டாக இருக்குது. நல்ல நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கட் பண்ணோம் பார்த்திங்களா, ஒரு அரை அடி விட்டு அது வந்து இந்த சைடுக்கு போயிடுச்சு. இந்த ரோல் ஒயர் வந்து ரைட் சைடுக்கு வந்துருச்சு. இந்த 2 ஒயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கு பாருங்கள். அதுபோல் இந்த கீழே உள்ள 2 ஒயரும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. சரியாக இருக்கு பாருங்கள். இப்போது அடுத்த 2 ஒயர் எடுத்து நம்ம சாதாரணமாக பேசிக் நாட்டுக்கு ஒரு சிங்கிள் ஒயரில் போடுவோம். இதுக்கு வந்து டபுள் ஒயரை நம்ம அடியில் ஜாயின் பண்ணிக்கணும். இதை 2 மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இதுதான் ரோல் ஒயரு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது ரோல் ஒயரு. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்ம கொஞ்சமாக அரடி வெட்டினது இந்த சைடுக்கு வந்துடும். இப்போது இதை திரும்ப இந்த மாதிரி வச்சுக்குவோம். இந்த வளைஞ்ச ஒயர் வந்து ரைட் சைடில் வச்ச மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் எடுத்து அந்த லூப்பில் போட்டுக்கலாம். இன்னொரு ஒயரை
2 லூப்புக்கும் மேலே போட்டு டைட் பண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இப்போவும் திரும்பவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஒயர் வந்து ரைட் சைடில் வளைஞ்ச ஒயர் இருக்கான்னு பார்த்துட்டு, இப்போ இந்த ரோல் ஒயர் ஃபஸ்ட்டு மடித்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த ஒயர் மேலே போட்டுட்டு, இதுதான் செகண்ட் ஒயரு, இதை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போட்டுக்குவோம். அடுத்தது தேர்டு ஒயர் வளைஞ்ச ஒயர் பார்த்திங்களா, அதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பும் செகண்ட் லூப்புக்குள்ளேயும் போட்டு நாட்டை டைட் பண்ணிக்கலாம். அப்படி இழுத்துட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டோம்னா நாட்டு அப்படியே நெருக்கி வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள் 2 பூ போட்டாச்சு. இதே போல் மற்ற எல்லா ஒயரையுமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போது 2 ஒயர் போட்டாச்சுங்களா, 2 பூ போட்டுட்டோம். மீதி இந்த ரைட் சைடில் இந்த ரோல் ஒயர் வந்துருச்சு. இதில் எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பார்ப்போம். மொத்தம் 32 ஒயர் வெட்டினோங்களா, அதில் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 பூ வந்திருக்கு. 16 இந்த அளவுக்கு இதை வச்சு இந்த ஒயரை வெட்டிக்கலாங்க. வெட்டிட்டு செகண்ட் லைன் போட ஆரம்பிக்கலாம். செகண்ட் லைனை இந்த இந்த இது வந்து சைடு ஒயர், இதை விட்டுடுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் விட்டுடலாம். இந்த பூவில் உள்ள செகண்ட் ஒயரும் இந்த பூவில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், இது ரெண்டில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பூவில் உள்ள செகண்ட் ஒயரும் செகண்ட் பூவில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரையும் ஒரு கிராஸ் வருது பார்த்திங்களா, இதில் தான் நம்ம இன்னொரு பூ போட போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு வெட்டினோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு ஒயரை அளந்து மடிச்சுக்குவோம். மடித்து இப்படி வச்சுக்கணும், அதாவது இப்படி வச்சுக்கலாம். இந்த பிட்டு ஒயர் வந்து இந்த சைடுக்கு போகிற ஒயரு இதுக்கு மேலே இருக்கணும். இந்த ஒயர் வந்து உள்பகம், ரோல் ஒயர் வந்து வளைஞ்ச ஒயரு இப்படி இருக்கணும், தெரிகிற மாதிரி. இப்போ இந்த 2 ஒயரையும் எடுத்துக்குவோம். இது மேலே வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் செகண்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பூவில் செகண்ட் ஒயர், அதை வந்து இப்படி சுருட்டி வச்சுக்குவோம். இந்த பூவில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ள அதை எடுத்து ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஒயர் இல்லைங்களா, அந்த ரோல் ஒயரில் உள்ளது இது பாருங்கள், அதை எடுத்து இதில் போட்டுக்கணும். இந்த செகண்ட் பூ பாருங்கள், இந்த செகண்ட் ஒயர், அதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுக்கணும். இந்த செகண்ட் ஒயரில் உள்ள ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு 2 ஒயரையும் பிடிச்சி எடுத்துட்டோம்னா பூ நமக்கு வந்துடும். 2 பூவுக்கும் சென்டரில் இந்த ஃபஸ்ட்டு பூ இதில் வரணும், செகண்ட் லைனுக்கு உள்ளது. இனிமேல் வரிசையாக இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான் போட்டு வரப்போகிறோம். இந்த ஒயரு கொஞ்சம் கேப் போட்டுக்கலாம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரை கேப் விடாமல் நல்லா ஃபுல்லாக டைட்டாக சுற்றிக்கலாம். இப்போ இந்த ரோல் ஒயர் தான் இருக்குது, அதை எடுத்து இது மேலே போட்டுக்கணும். இப்போ 2 ஒயர் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள், வளைஞ்ச ஒயர் 2 மட்டும்தான் தெரியும். இப்போ ஈஸியாக நமக்கு இது வந்துடும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்களையும், இந்த ஒயர் எடுத்து 2 லூப்களையும் போட்டுட்டு இப்போ நாட்டை நல்லா லூஸ் கொடுத்து இழுத்துட்டோம்னா பூ நமக்கு டைட்டாக வந்துடுங்க. ஈஸியாக இழுத்துடலாம். ஸோ இனிமேல் போடுறது எல்லாமே ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு வரி போடுறது மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு இந்த இதில் சிரமமாக இருக்கும். இனிமேல் அடுத்தது வரிசையாக நம்ம அழகாக போட்டு வந்துடலாங்க. எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் உள்ள செகண்ட் ஒயரும் அடுத்த பூவில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரும் தான் சேர்ந்து நமக்கு இந்த வரிசையாக இந்த பூவில் வரும். இனிமேல் வரிசையாக இந்த இது வரைக்கும் போட்டுட்டு வெட்டிடலாம்.
அதுபோல் இந்த சைடு ஒரு 5, இந்த சென்ட்ரு இதோடு சேர்த்து 6, அதுமாரி சென்ட்ரு இதோடு சேர்த்து இந்த பக்கம் 6 வரும். இதையும் சேர்த்துக்கணும், சேர்த்தா தான் 6. அதே மாதிரி இந்த இதுவும் 6. இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டால் ஒரு அடையாளத்துக்கு தெரியும். இதுக்கு மேலே வந்து 5 லைன் வரணும், இதோட சேர்த்தா 6 வரணும். அதே மாதிரி கீழே 5 லைன் போட்டு இது சேர்த்தா 6 வர்ற மாதிரி மொத்தம் 11 லைன் நம்ம அடிக்கி போட போகிறோம். போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ செகண்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த 2 பூக்கு இடையில இந்த பூ செகண்ட் லைனுக்கு உள்ளது வரும். இப்போ இது வந்து ரோல் வயரை, இதை கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போது அடுத்த லைனு இந்த அளவுக்கு அளந்து மடிச்சுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒயரையும் விட்டுறணும், இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் விட்டுறணும். இப்போ செகண்ட் ஒயரில் இந்த 2 கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் போட்டால் தான் இந்த சென்டருக்கு வரும். அப்போது இப்படி வச்சுக்குவோம். இந்த ரோல் ஒயர் வந்து உள்பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஒயர் மேலே இதை விட்டு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கலாம். இதில் செகண்ட் பூவில் ஃபஸ்ட்டு ஒயரை நல்லா டைட்டாக சுற்றிக்குவோம். சுற்றிக்கிட்டு இப்போது ரோல் ஒயர் பார்த்திங்களா, அதை இது மேலே போட்டு இனிமேல் இந்த 2 வளைஞ்ச ஒயர் தான் நமக்கு ஃபுல்லாகவே தெரியும். இதை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே போடணும். இந்த ஒயரை 2 லூப்புக்குள்ளே போட்டு இந்த பூ அப்படி லூஸ் கொடுத்துட்டோம்னா, லூஸ் கொடுத்து இப்படி நல்லா இந்த பக்கம் டைட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்துட்டா பூ வந்துடுங்க. இதே போல் இப்போ இது 3 லைன் ஆகிடுச்சிங்களா, இன்னும் 2 லைன் போட்டுட்டு அதுபோல் இந்த சைடு கீழே ஒரு 5 லைன் போட்டுட்டு அடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த சைடு நம்ம வந்து 5 போட்டோம் பாருங்கள். இந்த இதான் சென்ட்ரு ஒயர் முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுலேருந்து சேர்த்து 6, 1 2 3 4 5 6 போட்டாச்சு. இப்போ இந்த சைடு சென்டர்லேருந்து 1 2 3 4 5 போட்டாச்சு. இப்போ இன்னொரு லைன் நம்ம போடணும். நான் எதுக்கும் இன்னொரு டைம் எப்படி போடுறதுன்றதை நான் போட்டு காட்டுறேங்க. இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடு ஒயர் விட்டுருக்கோம்ல, அது வரைக்கும் எடுத்துகிட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இப்படி மடித்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடுக்குள்ள ஒயர் இப்படி மோல்டானதாக இருக்கணும். ரோல் ஒயர் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் போகிற ஒயர் இப்படி வளைஞ்சிருக்கணும். அதை வந்து இதுதான் அந்த சைடு ஒயர் இதுக்கு உள்ளது. இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. இந்த 2 இருக்குது பாருங்கள், கிராஸ் இருக்குது பாருங்கள், கிராஸ் ஆகுதுல, இந்த ஃபஸ்ட்டு பூவில் உள்ள செகண்ட் ஒயரும் செகண்ட் பூவில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு முடிச்சு போட போகிறோம். இந்த ஒயர் எடுத்து இப்படி ஒரு சுற்றி இப்படி கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிறோம். இந்த ஒயர் பாருங்கள், செகண்ட் பூவில் உள்ள ஃபஸ்ட்டு ஒயரு, அதை எடுத்து இப்படி நல்லா டைட்டாக சுற்றிக்க போகிறோம். இப்போ 2 ஒயர் தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்கும். இப்போது இந்த ஒயர் எடுத்து, இதான் வந்து ரோல் ஒயரு, இதை எடுத்து இது மேலே போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், அதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட போகிறோம். இந்த ஒயர் எடுத்து இந்த 2 லூப்புக்குள்ளேயும் விட்டுட்டு நாட் எப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து அப்படி லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா
சென்டரில் இந்த 2 பூக்கு சென்டரில் ஒரு பூ கிடச்சிருச்சு பாருங்கள். இதே போல் தான் இந்த லைனும் போட்டு முடிச்சிட்டோம்னா இப்போ நமக்கு அடி முடிஞ்சிருங்க. இப்போது இந்த 2 கிராஸ் இருக்கு பாருங்கள். இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த 2 கிராஸ் மட்டும்தான் நமக்கு வரும். அதை அப்படியே பிடிச்சி எல்லாத்துலேயுமே பூ போட்டுடலாம். இப்போ இந்த ஒயரை கொஞ்சம் லூஸாக வச்சுக்குவோம். இந்த ஒயரை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஒயரை எடுத்து இது மேலே போட்டுட்டு இங்கே உள்ள ஒயர் எடுத்து இதில் போட்டுடணும். இந்த ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் போட்டு இந்த லூப்பெல்லாம் டைட் பண்ணிவிட்டு இழுத்துட்டோம்னா நமக்கு பூ கிடச்சிருங்க. இதே போல் இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுடலாம். இது வரைக்கும் போடணும். இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு பாருங்கள். இந்த ஒரு பூவை போட்டுட்டு இதோட அடி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 2 ஒயர் தான் பெண்டிங் இருக்குது. இந்த கிராஸான ஒயரு இதில் இந்த ஒயர் எடுத்து கொஞ்சம் லூஸாக விட்டுக்கலாம். இந்த ஒயர் எடுத்து நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. இப்போ இந்த ஒயர் இந்த வளைஞ்ச ஒயர் பாருங்கள், இதான் ரோல் ஒயர். இதை எடுத்து இந்த 2 ஒயர் மேலேயும் போட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயர் எடுத்து 2 லூப்புக்குள்ளேயும் போட்டோம்னா பூ நமக்கு வந்துடும். இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அடி முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒயரை நமக்கு ரோல் ஒயரை வெட்டிக்கலாம். இப்போ நமக்கு அடி வந்துருச்சு பாருங்கள். இனிமேல் இந்த முடிச்சு தேவையில்லை. இந்த அடையாளத்துக்காக தான் போட்டோம். இப்போ இந்த சைடும் சென்டர் ஒயர்லேருந்து 6 வந்துருச்சு. இந்த பக்கம் சென்டர் ஒயர்லேருந்து 6 வந்துருச்சு. இந்த முடிச்சு அவுத்துடலாம். எல்லாத்தையும் ஒயர்லாம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய அடுத்த வீடியோவில் இதனுடைய மேல் பகுதி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் செகண்ட் வீடியோவாக அதை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. Thank you friends.